அடுத்ததாக மன்னாடி பிரிமினி கமிட்டி சார்பாக பரிசினை அமைப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனனை பரிசினை கமிட்டியின் சார்பாக வழங்குவார்கள். ஒரு விஷயம் நம்ம அப்படிங்கிற சொல்லிருக்கோம். அண்ணா நம்ம தொகுதியுடைய அமைச்சர் நம்ம மன்னாடி மீது இந்தியாவுடைய IPL பாணியில் நடைபெற்றது. நம்ம பாண்டிச்சேரியிலே நம்ம தொகுதி தான் இதை ஃபர்ஸ்ட் நடத்தி இருக்கிறோம். இது என்ன சொல்லிக்கிறேன், நம்மளை பார்த்துதான் இப்ப அனைத்து தொகுதியில் தயார் செஞ்சு இப்ப நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் புள்ளியாசி போறது நம்ம தொகுதின்றது அது உங்களால இதை நிலைப்படுத்துறதுல நம்ம பெருமையா நான் சொல்லிடுவோம். இந்த விளையாட்டு துறையில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் நம்ம முன்னாடி தொகுதியில அண்ணன் அவர்கள் நிதி உதவியிலிருந்து அனைத்து சப்போர்ட்டையும் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பொறுமையா சொல்லிக்கிறோம். பரிசலுக்காக அனைத்து வீடுகளுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் சில கருத்துக்களை கூறுவார்கள். மகாணிப்பட்டு தொழில்நுட்பத்தினுடைய பரிசல் விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, விளையாட்டு வீரர்களே, மண்ணாடிப்பட்டு பிரிமியர் லீக்கை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அதனுடைய நிர்வாகிகளே, காவல்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேண்டிய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சற்று ஏறக்குறைய ஒரு மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய மண்ணாடிப்பட்டு பிரிமியர் லீக் என்று சொல்லக்கூடிய இந்த கிரிக்கெட் போட்டியை கவர்மெண்டில் உள்ள பல்வேறு மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு பரிசளிக்கின்ற இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இந்த நிகழ்வானது மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு நிகழ்வும் ஏற்பாடு செய்து இன்றைக்கு பரிசளிக்கின்ற இந்த விழா மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதற்கு மண்ணாடிப்பட்டு இந்த பிரிமியர் லீக்குடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு வேண்டிய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இன்றைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அமைந்த பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ஆர்ஐ அவர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியிலே இன்றைக்கு குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விளையாட்டுத்துறை கல்வித்துறையோடு இணைந்த ஒரு துறையாக கடந்த காலங்களிலே இருந்தது. இன்றைக்கு அதனுடைய அமைச்சராக நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சரிடத்திலே கலந்து பேசி இந்த துறையானது கல்வித்துறையோடு இணைந்த ஒரு துறையாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு உரிய முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. எனவே இந்த துறையை தனி துறையாக பிரிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். அதை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த துறை கல்வித்துறையிலிருந்து தனித்துறையாக பிரித்து விளையாட்டு இளைஞர் என்ற துறையாக இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக். சரி, அப்படி பிரிக்கிறதால என்ன லாபம், விளையாட்டு வீரர்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த துறை கல்வித்துறையோடு இருந்த பொழுது அந்த துறைக்கு அந்த துறையில வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு மட்டும் சம்பளத்துக்கு மட்டும்தான் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கினாங்க. ஆனா சென்ற ஆண்டிலிருந்து இந்த துறை தனியாக பிரிக்கப்பட்டதிலிருந்து இந்த துறைக்கு சென்ற ஆண்டு மட்டும் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது.
சரி, 34 கோடி ரூபாய் ஏன் இந்த நிதியை நாம் ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல நம்முடைய விளையாட்டு வீரர்கள் யாரெல்லாம் தேசிய அளவிலே பங்கெடுத்து, அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலே போட்டியிலே பங்கெடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கான பரிசு தொகை அறிவிக்கப்பட்டது. அந்த பரிசு தொகை கிட்டத்தட்ட 2008 வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 2008 இருந்து இன்னைய நாள் வரைக்கும் அந்த ஊக்கத்தொகை நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதனுடைய தொகை மட்டும் எவ்வளவு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படும் என்று அறிவித்த அந்த 9 கோடி ரூபாய் தொகை இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு அதற்கு நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட அதற்கு 3 கோடி ரூபாய் இந்த ஆண்டிலே நிதி ஒதுக்கப்பட்டு அந்த விளையாட்டு வீரர்களுக்கு விரைவாக கொடுக்கப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, மேலும் நம்முடைய கிராமப்புறங்களில் இருக்கின்ற அந்த விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சென்ற ஆண்டு 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது, இந்த ஆண்டு 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கின்ற அந்த பகுதியில பாத்தீங்கன்னா நம்முடைய விளையாட்டு நம்ம தொகையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அவருடைய சொந்த முயற்சியில எந்தெந்த இடம் கிடைச்சதோ அந்த இடத்துல கிரவுண்ட் போட்டு ஒரு நெட்டு கட்டி ஒரு லைட் கிட்ட போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துதான் அதை நம்முடைய அரசாங்கமே அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய இடத்துல, நம்ம தொகுதியில் இருக்கிற பல இடத்துல அதற்கான அந்த கிரவுண்டை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை, மகளிர் வாட்டமாக விளையாடுவதற்கான லைட் வசதி உட்பட அனைத்து வசதிகளும் மேம்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாலிபால் கிரவுண்டா இருந்தாலும், பால் பேட்மிண்டன் கிரவுண்டா இருந்தாலும், கபடியா இருந்தாலும் இவற்றை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய மினி இண்டோர் ஸ்டேடியம் ஒவ்வொரு பகுதியிலும் அமைக்கப்பட வேண்டும். அது நகர பகுதியில, கிராம பகுதியில எல்லாவற்றிலும் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடைய கேலோ இந்தியா திட்டத்திற்கு இன்றைக்கு நம்முடைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குவதற்கு மத்திய அரசிற்கு நிதியை பெற்று இன்றைக்கு அந்த கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக அதற்கு நம்முடைய விளையாட்டு மைதானங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு விளையாட்டுக்கும் நம்முடைய பயிற்சியாளர்கள் கோச்சஸ் நாம புதுக்கோட்டை அரசாங்கத்தின் மூலமா உருவாக்கி நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அந்த கோச்சஸ் எல்லாம் இன்னைக்கு பயிற்சி கொடுப்பதற்கான நியமனம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நம்முடைய துறைகளுக்கு தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு சென்ற ஆண்டிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவாக நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் சென்றடைய இருக்கின்றது. இந்த சூழலில் தான் இதை போன்ற மனாடிப்பட்டு பிரீமியர் லீக் என்று சொல்லக்கூடிய இந்த போட்டியை, கிரிக்கெட் போட்டியை இங்கே நடத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த போட்டிகளை பங்கு பெற்ற அத்துணை விளையாட்டு வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான உரையாற்றிய அண்ணாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். அதைத் தொடர்ந்து